أعوذ بالله من الشيطان الرجيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள என் இஸ்லாமிய சொந்தங்களே, இறைவன் மாபெரும் கிருபையால் மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக நாம் தினந்தோறும் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லி வரோம்ல. அதுல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இறைவனை காண்பதுதான் பேரின்பமாக காணப்படும். மறுமை நாள்ல உலகத்துல இப்ப மறுமையில அல்லாஹ் தர்ற இன்பங்கள்லயே மிகப்பெரிய இன்பம் எதுன்னு கேட்டீங்கன்னா அல்லாஹ்வை பார்ப்பதுதான் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்பேற்பட்ட ஒரு நன்மையிலிருந்து சில சில குற்றச் செயல்களை செய்தவர்களை அல்லாஹ் சில குணநலங்களை செய்தவர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான், அவர்கிட்ட பேசவும் மாட்டான்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க. அதுல ரொம்ப முக்கியமா வர்றது இந்த விபச்சாரம் செய்யும் கிழவன்க. பொதுவாகவே விபச்சாரம் செய்வது பெரும் பிழை, பெரும்பாவங்கள்ல வந்துடும். ஒரு மனிதன் தன் மனைவி, தன் அடிமை பெண், இதை தவிர தன் வளர்க்கறதுக்கு சொந்தமாய் கொண்ட அடிமை பெண், இவர்களை தவிர தங்கள் இச்சைகளை தீர்த்து கொள்ள யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அப்பேற்பட்ட ஒரு தடை இருக்கிற இஸ்லாமிய ஒழுக்க மாண்புகளை போதிக்கும் இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு மனிதன் விபச்சாரம் செய்து பாவம், அதுவேவும் அவன் கிழவனாகி போனா அவனுக்கு வாசங்கள்லாம் கொஞ்சம் குறைவத்தானே செய்யும். ஒரு மனிதன் அவனுக்கு தேவைப்பட்டால் அவன் திருமணம் தான் முடித்துக் கொள்ள வேண்டுமே தவிர எந்த வகையிலும் தவறான வகையில திருமணம் இல்லாத ஒரு உறவை அவன் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா அது இஸ்லாமிய பார்வையில தடை. அது ஒழுக்க மாண்புகளை, மனிதனின் ஒழுக்க மாண்புகளை மீறும் செயலாக இஸ்லாம் பார்க்கிறாங்க. அப்பேற்பட்ட குற்றச் செயல் செய்தவனை எப்படி அல்லாஹ் பார்க்க மாட்டான்ல. அப்ப நம்ம எல்லாம் இந்த உலகத்துல இது நல்லவர்களா வாழணும்னா இதெல்லாம் மனசை நிறுத்தி கொள்ளணும். எந்த சூழ்நிலையும் மனிதன் வலிதவருக்கான வாசல்கள் திறந்து விடப்பட்டிருக்கும். இந்த கால சூழ்நிலையில நம்ம எந்த காரணத்தை கொண்டும் மறுமையில போய் அதை எந்த பலனும் எந்த காசு பணமோ நம்மளோட அமல் மட்டும்தான் உயர்ந்து நிற்கும் ஒரு நாள்ல போய் நம்ம கைது செய்த ஆகக்கூடாதுங்க. அதனால இந்த சட்டங்கள்லாம் அல்லாஹ் சொல்ற நமக்கு விளையாட்டா சொல்லலை, அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். அடுத்தபடியா இறைவன் பார்க்காத ஒருவன் தானா பொய் கூறும் அரசன். இந்த பொய் பேசுற அரசன் முதல்வா அரசனுக்கு பொய் பேச வேண்டிய தேவை ஏற்படாது. அவன் தான் எல்லா அத்தாரிட்டியும் இருக்கிறான். நம்ம மனிதன் உலகத்துல வாழும் போது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கட்டுப்பட்டு தான் வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால அரசன் ஒருத்தரை நம்ம ஆக்குவோம். இஸ்லாமிய ஆட்சியா இருந்தா அரசன் இருக்கும், இல்ல ஒரு தலைமைத்துவத்துல இருக்கவர், எந்த விதத்திலும் அவர் பொய் பேச வேண்டிய தேவை இருக்காது. எல்லா பவரையும் கொண்டவர் எதுக்கு பொய் பேசணும்? பொய் பேசுனா இவன் நம்ம குடிச்சிருவான் அப்படின்ற சூழ்நிலை இருந்தா பொய் பேசலாம். அரசனுக்கு எப்படி பொய் பேசுற சூழ்நிலை ஏற்படாதுல்ல. இப்படி மக்களை